ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்டில் காய்கறி இல்லைன்னா கூட இந்த அரிசி பருப்பு சாதத்தை நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓரளவுக்கு நம்ம பொடி பண்ணாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொரன்னு தான் இருக்குது. இப்போது இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பருப்பு கூட நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன். இந்த சாதத்துக்கு பருப்பு கொஞ்சம் கூட இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா இதை 3 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக ஆயிலில் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நம்ம பருப்பு சாதத்துக்கு நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 5-6 பூண்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக 2 வரமிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேகமாகவே வதங்கி வந்துடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 3 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பொடி தான் இந்த சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம பருப்பு 3/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை நாம் மூடி விட்டுடலாம். ஒரு விசில் விட்டதுமே நாம் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சாதம் குழைவாக வேணும்னா நீங்கள் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போது வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக அரிசி பருப்பு சாதம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு எந்தவித சைடிஷ்மே தேவைப்படாது. ஒரு வடகம் ஒரு அப்பளம் இருந்தால் போதும், சூப்பராக சாப்பிட்டுடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5-6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுக்காத வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போது இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பாயில் பண்ண ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக மெதுவாகவே கலந்து விட்டால் போதும். சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கொத்தமல்லி பேஸ்ட் இருக்கோ அந்தளவுக்கு ரைஸை வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட சைடிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரியாணி செஞ்சு கொடுங்க. இனிமேல் பீட்ரூட் வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா முழுவதும் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். இப்போது 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறமா கல்பாசி இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எப்பவும் போல் நம்ம பிரியாணிக்கு எந்த மாதிரி
ஆனியன் வந்து வதக்குவோமோ அதே மாதிரியே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது புதினா வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைய இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளியை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு சீரகத்தூள் வந்து இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா வந்து கருகிற வாசம் வரும். இப்போது ஒரு 1/4 கேஜி அளவுக்கு பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஊற வச்ச பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து பண்ணும்போது சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி பட்டாணி சேர்த்து பண்ணும்போது அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. அந்த மசாலா வந்து பீட்ரூட்டில் நல்லா இறங்கியிருக்கும். நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி வந்து 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் வந்து ஒரு விசில் வந்திருக்கு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரைஸ் வந்து வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு தடவை அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக காய்கறிகள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான பீட்ரூட் பிரியாணி ரெடியாக இருக்குது. இனிமேல் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை கொடுத்து விடலாம். டிஃபன் பாக்ஸ் வந்து காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைய
வதக்கி விட்டுக்கலாம். எப்பவும் போல் ஆனியன் வந்து பிரியாணிக்கு எப்படி வதக்குவோமோ அதே மாதிரியே வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்போது ஈஸியாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்க்கணும். இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைய இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா 2 விசில் விட்டு வேக விட்டதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போது கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்போது தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் இந்த தண்ணி வந்து கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும், சூப்பராக வெந்து வந்துடும். நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் ஈஸியாக ஒரு விசில்லையே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போது ஒரு விசில் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ரைஸ் வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. எல்லாருடைய ஃபேவரட்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி உதிரி உதிரியாக நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். இப்போது ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூடவே ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தை கோல்டன் கலர் வர வரைய நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இது கூடவே 1 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். கடையில் வாங்கினது சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைய நீங்கள் வீட்டிலையே அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், அந்தளவு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வேகமாக வதங்கி வரும். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஹோம்மேட் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் அரைச்ச மசாலா இல்லைன்னா கடையில் வாங்கின பிரியாணி மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஊற வச்ச சோயாவையும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோயா சேர்த்து பண்ணும்போது இந்த பிரியாணி இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போது கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கரெக்டான அளவில் வெந்து வரும். அதே மாதிரி பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போது குக்கரை மூடி விட்டுடலாம். ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வரும். இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.